டன் வளர்க வேதாத்ரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை, மார்ச் 30. இன்றைய சிந்தனை தலைப்பு நற்பண்பு காக்க, நற்பண்புகளை காக்க என்பது தான் இன்றைய சிந்தனைக்கான பொருள். நற்பண்பு என்றால் என்ன, அதை ஏன் காக்கணும், எப்படி காக்க வேண்டும் என்றதை தான் இன்றைய கருத்தாக மகரிஷி நமக்கு தெரிவிக்கிறார். இப்போ நற்பண்புகள் அப்படின்னா, பண்புன்னா என்னென்னா தன்மை, தரம், அது ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜீவ இனம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பண்புன்னு இருக்குது, அதுதான் அதோட தன்மை. இப்போ பாம்பு சீரம் சொல்கிறோமா இல்லையா, அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மை என்ன, இதை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய 6வது அறிவு மனிதன்கிட்ட தான் இருக்குது. இப்போ இந்த மிருகங்களுடைய குணம் அதனுடைய தன்மை பறித்துண்டு வாழ்தல் தான். ஏன்னா இயற்கையிலேயே ஒரு அறிவு தன்னை காத்து கொள்ளக்கூடியதாக அந்த தெய்வீக அறிவு அந்த ஜீவன்களில் இருக்கிறதுனால தன்னோட தேவைகளை முடிச்சுக்கிற அளவுக்கு தான் அங்கே உயிருடைய எழுச்சி செயல்படும். அப்போ பிற உயிர் துன்பம் வருது, பிறருக்கு நம்ம கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அங்கே சிந்தனை ஆற்றலும் கிடையாதே. அதனால் பிற உயிரை வதைச்சு துன்புறுத்தி உண்டு தன்னோட வாழ்க்கையை முடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் தான் அதனுடைய வாழ்வாதாரம் அமைஞ்சிருக்கு. அதுதான் இயற்கையே, அதுதான் பண்புன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு பண்பு. இப்போ ஒரு தாவரம்னு எடுத்துக்கிட்டோம்னா கூடிய மொத்தத்தில் எல்லாத்துக்கும் தாவரம்ங்கிறோம். எப்படி மனிதர் அப்படின்னு மொத்தத்தில் மனிதர்கள்னு சொல்கிறோமோ அது மாதிரி தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. இப்போ கோடை காலம் அப்படின்ன உடனே நொங்கு சாப்பிடணும், இளநீ சாப்பிடணும், வெள்ளரிக்காய் சாப்பிடணும், இதெல்லாம் நமக்கு உடலில் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதுங்கிறோம். அப்போ குளிர்ச்சியை தரக்கூடிய தன்மை, குணம், அதுதான் பண்புன்னு சொல்லக்கூடாது. அப்படி இருக்குது, எல்லா ஜீவன்லேயும் இருக்குது. அப்போ இந்த மனிதனுடைய பண்பு நலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுதான் நற்பண்புங்கிறார் மகர்ஷி. அதை காத்து கொள்ளணுமா. எப்படி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மரம் செடி கொடிகள்லாம் பார்த்திங்கன்னா தானும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கிறது. தான் வாழ்கிற காலத்துலேயும் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குது. அது இறந்த பிறகும் கூட அந்த செடி செத்த மரம் கொடி எதாக இருந்தாலும் சரி, இறந்த பிறகும் கூட அது மனிதர்களுக்கும் மற்ற ஜீவன்களுக்கும் உதவியாக தான் இருக்குது. அது ஒன்றா புதிய உயிராக உருவாகி வெளியே வரும், இல்லை அப்படின்னா மண்ணோட மண்ணாக மக்கி உரமாகி போயிடும். அடுத்த உயிர் வாழ்கிறதுக்கான சத்துப்பொருள் இந்த ரீசைக்கிளிங் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த பூமியில். அது மாதிரி தான் இந்த மனித வாழ்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னா. ஆனால் மனிதன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பண்பு எப்படி இருக்கணும்னா ஒத்தும் உதவியும் வாழணும். தன்னுடைய வாழ்க்கைக்காக பிற உயிரை துன்புறுத்தக்கூடாது. அங்கே மிருகநிலையிலேருந்து வித்தெடுத்து வந்திருக்கிறதுனால அந்த மிருகநிலை பதிவுகள்லாம் உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கும், சந்தர்ப்பம் வரும்போது வெளிப்படும். ஆனால் இது 6வது அறிவு தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க. ஒரே ஒரு நெல்லை போட்டோம்னா ஆயிரக்கணக்கான நெல்லை உருவாக்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் மனிதன்கிட்ட இருக்கே. அதனால் அந்த மிருகநிலை பண்புகள் கூடாது. அப்போ நற்பண்புகள்னால் என்ன அப்படின்னா பிறரை துன்புறுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழணும், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும். அதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்கு எல்லா வகையிலையும் எல்லாமே 6வது அறிவு பெற்ற மனிதர்களாக இருக்கிறோம். அதுவும் குண்டல் யோகியர்களாக இருக்கோம். இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சியாகத்தான் சொல்கிறார். எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாகவும் விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல் செய்யக்கூடிய திறனுடையவர்களாகவும் நம்முடைய சிறப்பு என்ன, நம்ம எப்படி மற்றவர்களோட பழகிறது என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகள்லேயும் நிறைய தத்துவ விசாரங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாவற்றிலையும் இறைநிலையே காணக்கூடிய திறன் கிடைச்சிருந்தாலும் கூட நம்ம கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நிலை இருக்குமானா நிச்சயமாக இல்லை. இன்றைய சமுதாயத்தில் புலன் மயக்கத்தில் வாழ்கிறவங்களோட தான் இந்த மெய்விளக்கம் பெற்றவர்களும் வாழ வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கோன்றார். அப்போது இந்த நற்பண்புகளை காக்கணும் அப்படின்னா மனிதன் யாருக்கும் துன்பம் கொடுக்காமையும் துன்பப்படுறவங்களுக்கு உதவியும் வாழணும்னாக்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொருள் துறையில் மேம்படணும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னார் வள்ளுவர். இப்போ பொருள் பொருள் பொருள்னு சொன்னாக்க வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசியமான பொருள்கள்ங்கிறது தான். அந்த பொருள்களை ஈட்டல், காத்தல், துய்த்தல், மற்றவருக்கும் அளித்தல், அதுதான் நற்பண்பு.
நிறைய பேரை பார்க்குறோம், சம்பாதிக்க தெரியுது, சேர்த்து சேர்த்து 4 தலைமுறைக்கு வச்சு போட்டு செத்து போயிடுறாங்க, அனுபவிக்கிறதில்ல. அதனால் தூய்க்கவும் வேணும். சம்பாதிக்கிறது எதுக்காக? நம்முடைய வாழ்வாதாரத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும், நம்மை சார்ந்த சேர்ந்தவர்களுக்கு உதவியாக இருக்கணும். அதே போல் இப்போது பலரை பார்க்குறோம், முன்கை நீண்டாதான் முழங்கை நீளம். ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, இட்டுண்டு வாழணும், அதுதான் நற்பண்பு. அந்த இட்டுண்டு வாழ தெரியறதில்ல. பொருள்களை சேர்த்து தேவைக்கோ தேவையில்லாததையோ எல்லாம் உற்பத்தியும் பண்ணி சம்பாரித்து சேர்த்து வச்சுட்டு செத்து போயிடுறாங்க. எதையும் யாரும் கொண்டு போக முடியாது. தான் மகரிஷி சொல்லுவார், இங்கேருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, இந்த இந்திய நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற ரூபா நோட்டு வெளிநாட்டுக்கு போனால் செல்லாது. ஏன் செல்லாது? அந்தந்த நாட்டில் அங்கங்கேன்னு வச்சுருக்காங்க. இந்த ரூபா நோட்டே ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது செல்லாதுங்கும்போது, இத்தனை சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்கிறமே, நம்ம செத்து போன பிறகு இகவாழ்வு பரவாழ்வுன்னு சொல்கிறாங்களே, அந்த அடுத்த ஒரு வாழ்வுக்கு போகும்போது இதெல்லாம் கொண்டு போக முடியுமானா முடியவே முடியாது. இது எத்தனை பேருக்கு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் பூதம் காத்த புதையல் போலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா பற்று, உலகியல் பற்று, பொருள் பற்றில் இருக்கிறான். அதனால் மற்றவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த பொருள்களை ஈட்டல், காத்தல், தூய்த்தல், மற்றவருக்கும் அளித்தல், அங்கே அறநெறி சார்ந்து பொருள்களை சம்பாதிக்கணும், அதை சரியான முறையில் செலவு பண்ணணும், சேமித்து வைக்கவும் தெரியணும். ஏன்னா என்றைக்காவது நமக்கு சம்பாதிக்க முடியலைங்கும் போதே நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம்ங்கிறார் மகர்ஷி. அதுக்காக நம்ம ஒரு பகுதியை சேமிப்புன்னு வைக்க வேண்டியது தான். அதே போல் மற்றவர்களுக்கும் வழங்கணும். ஏன்னா மற்றவர்களுங்கும்போது முதல்ல தன்னை சார்ந்த சேர்ந்த தன்னுடைய குடும்பத்தினர், தன்னுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தனக்கு யாரெல்லாம் எவ்வளவு காலகட்டங்களில் என்னென்ன உதவிகள் செஞ்சாங்களோ, அது உடல் ஆற்றலாக இருக்கலாம், பொருள் ஆற்றலாக இருக்கலாம், அறிவு ஆற்றலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அது திருப்பி நம்ம செலுத்தணும் இல்லையா? அது ஏன்னா நன்றி கடனை திருப்பி செலுத்துறதுங்கிற முறையில் மற்றவர்களுக்கு வழங்கணும். அதில் நம்ம பொருள் துறையில் குறைஞ்சிடவே கூடாது. ஒரு காலகட்டத்திலேங்க 1993 நான் மார்ச் 31 அன்னைக்கு அரசாங்க பணியிலேருந்து என்னை விடுவிச்சுக்கிட்டு நான் வெளியே வந்த நாளுங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா மகரிஷி ஆழியாரில் அறிவுத்திரு கோயில் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே இன்டர்நேஷ்னல் சென்டரில் ஆள் இல்லைம்மா அப்படின்னு சொன்னதுனால நான் அவர் சொன்னதுனால சேவை செய்கிறதுக்காக வந்தேன். அப்படி வரும்போது எனக்கு ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் பென்ஷன் வரவே இல்லை. நான் சுய விருப்ப ஓய்வு கொடுத்தது அந்த அலுவலகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகளுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. ஏன்னா நான் தான் அந்த சுய விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு போய்க்கலாம் 50 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் அப்படின்னு சில சட்டத்திட்டங்களை போட்ட அந்த அரசாங்க உத்தரவில் முதல்ல அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த ஆள் நான் தான். அதனால் அதில் சில சிக்கல்கள் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வேண்டாம் நீ போகாதேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்னுடைய தற்சோதனையில் என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய குடும்பத்துக்கு தேவையில்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை விட்டு முழுசாக வெளியே நான் முழுசாக தொண்டு செய்யணுங்கிற ஒரே எண்ணம் இருந்ததுனால நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் மகரிஷி கேட்பார், ஏமா உனக்கு பென்ஷன் வந்துருச்சாம்பார். இன்னும் இல்லைங்க ஐயா, இன்னும் இல்லைங்க சாமி அப்படிம்பேன். உடனே ஜோப்புக்குள்ளே கையை விட்டு காசு எடுத்து 50 ரூபா 100 ரூபாய்ன்னு கொடுப்பார். பொருள் துறையில் நீ குறைஞ்சி போயிடக்கூடாதுமா, எவ்வளவோ சம்பளத்தை எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே நீ சேவை செய்கிறதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லுவார். அதுதான் ஒரு குருமகான்றவர் பாருங்கள், அந்த பொருள் துறைங்கிறதுல யாரும் குறைபற்றக்கூடாது மனவள கலைஞர்கள். ஏன்னா அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா மற்றவங்ககிட்ட கையேந்திரவங்களாக இருக்கவே கூடாது, நம்ம கொடுப்பவர்களாக இருக்கணும். அதுதான் நற்பண்புன்னு சொல்கிறது. எப்படா யார்கிட்ட இருந்து எது கிடைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஏமாற்றத்தில் தான் முடியும். ஏன்னா அந்த செயல் விளைவு நியதிங்கிற ஒன்று மறந்த நிலை தான் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம்லாம் வரும். அதனால் பொருள் துறைங்கிறதுல நம்ம சரியான முறையில் பொருள்களை ஈட்டி காத்து மற்றவருக்கும் கொடுத்து வாழணும் அப்படிங்கிறார். அந்த பண்பு குறைஞ்சிடவே கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கன்றார். அதேமாதிரி ஒழுக்கம் அடுத்தது. ஒழுக்கம்ங்கிறது என்னென்னா துன்புறுத்தாமை தான். நம்ம வாழ்க்கைக்காக மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருக்கணும்னா நம்ம உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமானவர்களாக உயர்ந்து கொண்டோம் அப்படின்னம்னா யாரையும் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய சுய வேலைகளாக இருக்கட்டும்,
மற்ற எல்லா தேவைகளுக்கும் வந்து நம்ம அடுத்தவங்களை நம்பியே இல்லாமல் நாம் நம்முடைய கைகால் நல்ல முறையில் இருந்ததுனா தான், நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம்னா தான் எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடும் போது மற்றவர்களுக்கு ஒரு முன் மாடல்களாக மனவளக் கலைஞர்கள் திகழ முடியுங்கிறதான் மகிழ்ச்சியுடையது. ஏன்னா அவர் 95 வயசு வரைக்கும் ஒரு குருமகான் சேர்ந்த மனவளக்கலை சேவையில் ஈடுபட்டிருந்தார். அதனால் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, பொருள்துறையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காமல் அடுத்து இந்த ஒழுக்கங்கிற ஒரு நற்பண்பு உங்ககிட்ட அந்த மனவளக் கலைஞர்கள்ட்ட இருக்கணும்னாக்கா விடாமல் பயிற்சிகளை சரியான முறையில் செஞ்சுவாங்க அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, இறை உணர்வு நிலை மாறாமல் இருக்கணுங்கிறார். செயல் விளைவு நியதியை மறவாமல் இருக்கிறதுக்கு தவம் செய்யணும், தவம் செய்யணும், தவம் செய்யணும். அப்போ தவம் செய்ய 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 நமக்கு வந்து மன நிறைவும் ஏற்படுது, இறைநிலைன்னு ஒரு அங்கமாக இருக்கும். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சோ யாருக்காவது குறை இருக்குது, இந்த வாழ்வியல் தேவைகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் போது அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணுங்கிற அந்த அன்பு கருணையான செயல்களாக வெளிப்படணும். அந்த நற்பண்பு நம்மகிட்ட மனவளக் கலைஞர்கள்ட்ட எப்போவுமே குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நானே இந்த தினமலர் பேப்பர் தினமும் பல ஆண்டுகளாக படிச்சிட்ருக்கோம். அதில் உயிர் காக்க உதவுங்கள்னு ஒரு கட்டம் போட்டு யாருக்காவது உதவி செய்யுங்கன்னு போட்டிருப்பாங்க. நம்மளால் அவங்களுக்கு நேரடியாக பணம் கொடுத்தோ மற்ற வகையிலையோ உதவி செய்ய முடிஞ்சாக்க செய்யலாம். அப்படி செய்ய முடியலைங்கும் போது நாமளே ஒரு 4 செவத்துக்குள்ளார இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு எந்த வகையில் அவங்களுக்கு செய்ய முடியும்? உடனே என்ன நினைப்பேன், இவங்களுக்கு தக்க உதவி யார் மூலமாவது இறையாற்றலால் கிடச்சிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடணும், வாழ்க வளமுடன். நம்மளால் முடிஞ்சதை செய்வோமே, இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே. இந்த ஒரு வாழ்த்தலையை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல கூட நமக்கு என்ன குறைஞ்சா போயிடுறோம். அதுபோல் அங்கே அதுதான் அந்த தெய்வீகத்தன்மை இயல்பாக வெளியே வரணும். அந்த இயல்பாக உள்ளே அடங்கி இருக்கிறத வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் மகரிஷி அந்த தவம்ங்கிற ஒரு அற்புதத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அதுலேயும் அந்த கடைசியாக அந்த பிரம்மஞான தவம்ங்கிறத கொடுத்தது. எல்லா மனுஷங்களும் எல்லா ஜீவன்களும் துன்புறுதுன்னா அங்கே இறைவனை துன்புறுறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்போது அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். அப்போ பிற உயிருடைய துன்பத்தை நீக்கக்கூடிய அந்த நற்பண்பு நம்மக்கிட்ட வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு நம்ம விடாமல் நம்மை உயர்த்தி கொண்டே இருந்தால் தான் மற்றவர்களுக்கு நம்ம உதவியாக இருக்க முடியும். ஆக இந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கடைசியில் தொண்டுங்கிறாங்க. தொண்டுங்கிறது வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஆனால் இன்றைக்கி அதை நம்ம பார்க்கவே முடியல. மனவளக்கலை மன்றங்கள்லேயே அந்த காலத்திலேருந்து ஒருத்தருக்கொருத்தர் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிற முறையில் தான் இப்போ மகரிஷியே மனவளக்கலையை வடிவமைச்சவர். அவருடைய சொந்த காசையெல்லாம் போட்டு, அவருடைய உழைப்பையெல்லாம் போட்டு, அவருடைய ஆற்றல் அறிவு அத்தனையும் போட்டு தான் அந்த சங்கத்தை ஆரம்பித்தார். இல்லாமல் இதை நான் செய்கிறதுக்கு எனக்கு என்னோடய குடும்பத்துக்கு எனக்கு 2 மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு சோத்துக்கு வேணும், சாத்துக்கு வேணும், துணிமணிக்கு வேணும், எனக்கு இவ்வளவு வேணும் சங்கத்திலேருந்து அப்படின்னு என்னைக்காவது அவர் எதையாவது எதிர்பார்த்தாரா? இல்லவே இல்லை. அது பாட்டுக்கு தானாக இயற்கை. நம்ம வந்து பிறர் நலம் வேண்டி நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, சரணாகதி ஆகிட்டோம் அப்படின்னோம்னா, இறைநிலையே நமக்கு என்ன வேணுமோ எந்தெந்த நேரத்தில் யார் மூலமாக வரணுமோ அது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நிலைக்கு நம்ம உயர்த்தி கொள்வதற்கு நம்முடைய மனவளக்கலை யோக பயிற்சியில் மகிழ்ச்சி கொடுத்துருக்கக்கூடிய தவம், தற்சோதனை, இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மலர்ந்தால் மணக்கும், நிறைந்தால் வழியுங்கிறார் மகர்ஷி. அந்த வகையில் நம்ம தொண்டுங்கிறது சேவை, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய வினைப்பதிவுகளை கழித்துக் கொள்வதற்கு, என்னுடைய நல்வினைப்பதிவை கூட்டிக் கொள்வதற்கு, அல்லது என்னுடைய பேரம்பேத்திகளுக்கு நிறைய நல்வினைப்பதிவை சேர்த்து வைக்கிறதுக்காக நான் இந்த சேவை செய்கிறோங்கிற எண்ணம் கூட இல்லாமல் தியாகம் பண்ணுறோங்கிற எண்ணத்தையே தியாகம் பண்ணிடணுங்கிறார். அப்போ அந்த தொண்டுங்கிற ஒரு நிலை ஒவ்வொரு தெய்வீக பண்பு, அந்த நற்பண்புகளை காத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மற்றவங்கள்ட்ட போய் நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் மனவளக்கலையை படிச்சுக்கங்க, நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க, அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாடலாக இருந்து கொள்ளலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, டாக்டர் அப்துல் கலாம்னு உடனேயே மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும், அவர் மறைஞ்சு பல ஆண்டுகள் ஆனாலும் கூட அவர் எல்லார் மனதிலேயும் இருக்கார். அப்படிங்கும்போது என்னென்னா, அவருடைய ஒழுக்க பழக்கங்கள், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை, அந்த தெய்வீக தன்மைக்காக அவர் 5 வேளை தொழுகை பண்ணினது, இது எல்லாம் தான் ஒரு மனிதர் வந்து மற்றவர்களுடைய மனதில் எத்தனை ஆண்டுகள், அதுதான் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மனவள கலைஞர்களும் உயரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைய சிந்தனையில் நீங்கள் நற்பண்புகளை காத்து கொண்டீங்கன்னா இந்த 4 வகையான விஷயங்களும் இல்லாத இந்த சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி தெரியாத மக்களுக்கு இடையில் தான் நம்ம வாழ்கிறோம். அவங்களும் இதை தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நம்மை உயர்த்தி கொண்டே இருந்தோம் அப்படின்னம்னா மனவளக்கலையின் மூலமாக அவங்களும்
கூடிய விரைவிலேயே இந்த பயிற்சி முறைகளை எடுத்து நம்மை விட உயர்ந்த நிலைக்கு வர முடியுங்கிறது தான் நீங்கள் எப்போது நற்பண்புகளை காக்க நான் சொல்லி கொடுத்த மனவளக்கலை பயிற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் கடைப்பிடித்து நடைமுறைப்படுத்தி வாழணும் என்பதை தான் இன்றைய சிந்தனையில் நமக்கு மகரிஷி உணர்த்துறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.